உடைய சூழ்நிலையுடைய நிர்பந்தங்கள் எவ்வளவு பெரிதா இருந்தாலும் சரி, உடைய பிரச்சனையுடைய உச்சம் எவ்வளவு பெருசா இருந்தாலும் சரி, sometimes your problem is mounting up so big you're agonized because of that. அது நிமித்தமாய் ஒருவேளை துன்பத்தோடு கூட நீ பயங்கரமாய் ஒருவேளை ரொம்ப கஷ்டத்தோடு கூட இருக்கிற பட்சத்துல கர்த்தர் இன்னைக்கு உன்னை பார்த்து சொல்றாரு, கர்த்தருடைய சத்தம் ஒரு அதிர்வை உண்டாக்கும். அப்படின்னா என்ன? ஆண்டவருடைய சூழ்நிலைக்கு நேராக ஒரு வார்த்தையை சொல்றாரு, அதுல சுகம் உண்டாவது என்று கர்த்தர் சொல்றாரு. அந்த சூழ்நிலைக்குள்ள சமாதானம் உண்டாவதாக என்று கர்த்தர் சொல்றாரு. ஏனென்றால் கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை அவர் செய்கிறார். cannot imagine, beyond your understanding, God can do amazing things in your life. உன் வாழ்க்கையில கர்த்தர் செய்ய வல்லவர். பாருங்க, யோபை குறித்து இன்றைக்கு பேசிக் கொண்டிருக்கும் போது கர்த்தர் திரும்ப சொன்னாரு, என்ன தெரியுமா? அவனுக்குள்ள ஒரு கான்பிடன்ஸ், தேவரீர் நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது என் வாழ்க்கையில் தடப்பட, என்னுடைய நம்பிக்கை நீர். I have 100% confidence in you and my confession is God will do it. கர்த்தர் அதை எனக்காக செய்வார் என்று நான் அறிக்கையிட்டு கொண்டே இருப்பேன். நான் அறிக்கையிடும் போது என் பயம் வெளியில போகுது, என் சந்தேகம் வெளியில போகுது. அதனால கர்த்தருடைய நம்பிக்கை எனக்குள்ள பெருகி வருது, தைரியம் எனக்குள்ள வருது. ஏன்னா என் கண்கள் அந்த ஆவிக்குரிய கண்களால் நிரப்பப்பட்டு கர்த்தர் பார்த்துக் கொள்வார் என்ற தைரியம் எனக்குள்ள பெருகுது. கர்த்தர் எல்லாவற்றையும் உனக்காய் பார்த்துக் கொள்வார். உன் நம்பிக்கை இழந்துடாதீங்க.